குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜென்ரல் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதாவது இந்த இயரில் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது உங்களுக்கு. என்னது? எஸ்எஸ்சி. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி. அதாவது எழுத போகிற எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி மட்டும்தான். ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், அதாவது இந்த மந்த் எண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆர்ஆர்பி, ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்ட்ஸ். ஓகேங்களா? எஸ். ஸோ அதாவது இந்த இயரில் உங்களுக்கு இந்த 2025ல் இருக்கக்கூடிய எக்ஸாம் மேஜராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 தான். ஓகேங்களா? ஜாபுக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட் இயரில் என்னென்ன எக்ஸாம்ஸ் நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதாவது தமிழ்நாடு எக்ஸாமாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கட்டும் அப்படின்றத நம்ம ஒரு ஜென்ரலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எஸ். ஸோ இந்த எஸ்எஸ்சி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் நமக்கு ஒரு பல்க் போஸ்டிங் 1340 போஸ்டிங் பக்கமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்சி லெவல் கொஞ்சம் ஹையர் லெவல் தான். ஓகேங்களா? அதாவது இந்த ஐஏஎஸ் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாமில் ஐஏஎஸ் கொஷின் என்ன கேட்குறாங்களோ அது அப்படியே அந்த லெவல் தான் வந்து எஸ்எஸ்சியில் கேட்டிருக்காங்க. இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக டேரெக்டாக இருக்கும் ஆன்சர்ஸு. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா ஐஏஎஸ் ஆஸ் பர் கோட் ஆஃப் ஐஏஎஸ் 800/2007. ஸோ வாட் இஸ் த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஃபார் டெட் லோட் அண்ட் லைவ் லோட் ஆக்டிங் அந்த கம்ப்ரஷன் காலம் அப்படிங்க 180 நம்ம ஈஸியாக போட்டுருவோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. டெட் லோடு ப்ளஸ் லைவ் லோடுக்கு என்ன, விண்ட் லோடு ஆக்ட் ஆனால் என்ன, அண்டு எர்த்துக்குவேக் ரிவர்சல் லோடு ஆக்ட் ஆனான்னு சொல்லிட்டு 3 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து விட்டுறாங்க. ஓகேங்களா? 1 மினிட் விட்டலான்னு காலையில் ஒரு வீடியோ போடலான்னு, ஏன்னா நம்ம கொஞ்சம் பிஸி ஷெடியூலில் இருப்போம். ஓகே 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 குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜென்ரல் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அதாவது இந்த இயரில், அதாவது இப்போ அக்டோபர் முடிஞ்சது விட்டுருங்க, நவம்பர், டிசம்பர். ஸோ இந்த 2 மந்தில் என்ன எக்ஸாம் நமக்கு இருக்குது, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயரில் என்னென்ன எக்ஸாம்ஸ் வரப்போகுது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது ஒரு ஜென்ரல் டிஸ்கஷன் தான். ஓகே, இது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இயர்லேயே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எஸ். ஸோ எதுக்காக அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் போட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்படி கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 மந்த் பக்கமாக டைம் இருக்குது. ஓகேங்களா? 6 மந்தில் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு ஷெடியூலை போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் 6 மந்த்துக்கு அப்புறம் வந்துடும். 6 மந்த் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு 2 மந்த் டைம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 6 மந்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது நமக்கு, ஹையர் ஸ்கோரிங், அதாவது ஹையராக ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட். ஓகேங்களா? எதெல்லாம் அதிக மார்க் கேட்டிருக்காங்க இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? டிஎன்பிசி ஏஇலையும் சரி, அதுக்கும் ஒரு ஷெடியூல் போட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ, மாரத்தான் கிளாஸ் எல்லாம் போட்டோம். ஸோ அதே மாதிரி நீங்களும் ஒரு ஷெடியூலை போட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட். ஓகே. ஸோ இப்போ இந்த இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் எஸ்எஸ்சி வரும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்குது கன்ஃபார்ம். ஓகேங்களா? அந்த எக்ஸாம் நீங்கள் ஒன்று எழுதுவீங்க. ஓகே, இந்த எஸ்எஸ்சியை பொறுத்தவரையிலும் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ், அதாவது ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சின்றது ஒரு டிப்ளமோ லெவல் குவாலிஃபிகேஷன் தான். இப்பயும் அதே தான். சரிங்களா? ஆனால் கொஷின் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஏஎஸ் உடைய ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்க்கு எப்படி கேட்குறாங்களோ, இஎஸ்சி இந்தியன் இன்ஜினரி சர்வீஸ் உடைய ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்க்கு எப்படி கேட்குறாங்களோ அந்த லெவலில் பண்ணிட்டாங்க. ஸ்டேட்மெண்ட் கொஷின் கேட்குறது. ஓகேங்களா? ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரி கேட்குறது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்சி லெவலில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் பேப்பர் கன்வர்ஷன் டைப் எழுதிட்டு இருந்தீங்க. இப்போ அதுவும் வந்து பார்த்தீங்க உங்களுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஒரு கொஷனுக்கு 3 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய லெவல் கொஞ்சம் ஹையர் லெவல் ஆக்கிட்டாங்க. ஓகேங்களா? டிப்ளமோ ஸ்டூடெண்ட் அப்படின்றது அவங்களுக்கு கொஞ்சம் இது டஃப்பான எக்ஸாம் தான் நமக்கு. ஓகேங்களா? யாரெல்லாம் இஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களோ, கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இயரில் நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி, ஜேஇ 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பிஸ். ஓகேங்களா? அதாவது ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்ட்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இது வந்துங்கன்னா சேம் டிப்ளமோ அண்டு ப்ளஸ் இன்ஜினியரிங் போத் ஆர் எலிஜிபிள். இதை பற்றி நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் பாருங்கள் ஏதாச்சும் டவுட்னா. ஓகேங்களா? ஸோ இதுக்கான மாரத்தான் கிளாஸும் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் நம்ம முடிச்சாச்சு. இது பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸஸ் அது எல்லாமே. ஓகேங்களா? ரொம்ப டீப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் மாரத்தான் கிளாஸில். ஓகேங்களா? ஸோ அந்த சப்ஜெக்ட் ஆல்ரெடி நம்ம முடிச்சிட்டோம். ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் ஆல்ரெடி முடிச்சாச்சு. ப்ளஸ் நம்ம மாரத்தான் கிளாஸும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் கொஷின்ஸ் என்னென்ன கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இயர் பார்த்தீங்க அப்படின்னா இது 2 எக்ஸாம் தான்பா. சரிங்களா? எஸ். அதாவது
இப்போதைக்கு நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயரில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய எக்ஸாம் வந்து இது 2 தான். ஓகேங்களா? ஸோ அப்போ 2026ல் சரிங்களா, அப்போ 2026ல் என்ன எக்ஸாம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது? ஓகேங்களா? ஸ்டேட் எக்ஸாமும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் சரி, என்ன வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 1 ஓகே, எப்படியும் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் வந்துடும். ஓகேங்களா? எஸ், டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஇ நோட்டிஃபிகேஷன் இருக்கும், ஏஇயோட வேகன்சி சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜேடியோட வேகன்சி சரிங்களா. சரி, எத்தனை வேகன்சி வரும்? எத்தனை வேகன்சி வந்தால் நமக்கு என்ன? ஒரு வேகன்சி இருந்தாலும் சரிங்களா, பிரச்சனை கிடையாது. டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் ஏஇ வருன்றது கன்ஃபார்ம், ஜேடிஓ வருன்றது கன்ஃபார்ம் 2026ல் சரிங்களா. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முனிசிபல் கார்பரேஷன் ஓகேங்களா, MAWAS ஓகேங்களா, MAWAS ஓகேங்களா. எஸ், ஸோ TNMAWS எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து 2500 பக்கமாக 2054 ஓகேங்களா, 2000+ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக எதுவும் ஒரு ஜிஓவும் கிடையாது, நமக்கு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? எஸ், ஸோ அதனால் இதுவும் வேகன்சி வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்லப்பா, இது ஸ்டேட்டில் நமக்கு இந்த 3 எக்ஸாமும் நம்ம கையில் போகிறதுக்கு இருக்குது. ஓகேங்களா, 2026ல். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும் சரிங்களா. எஸ், ஓகேங்களா. ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதனோட மெத்தடாலஜி சொல்கிறேன் எப்படின்ட்டு சரிங்களா. எஸ், இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். உங்களுக்கு வந்து 6 மந்த் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. 6 மந்த் டைமில் 6 மந்த்துக்கான நீங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு சார்ட் ரெடி பண்ணுங்கள். ஓகேங்களா, மீன்ஸ் எப்படி படிக்கிறது, ஃபஸ்ட்டு எந்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறது சரிங்களா. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க நோ ப்ராப்ளம் சரிங்களா. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெடியூல் பிளான் போட்டு இதுக்குள்ளே முடிச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே என்ன பண்ணணும், நம்ம ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடணும், கொஸ்டினை எழுதி பார்க்க ஆரம்பிச்சிடணும், ஃபார்முலாஸ்லாம் எழுதி பார்க்க ஆரம்பிச்சிடணும், டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடணும் சரிங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு வரணும். ஓகேங்களா. எஸ், இது வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு. இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ண போகிறவங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், டைம் வந்து அதிகம் பண்ணணும். ஓகேங்களா. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்க வந்து 4 ஹவர்ஸ் டெய்லியும் படிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 8 ஹவர்ஸ் டெய்லியும் படிக்கணும் சரிங்களா. எஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேசிக்கான, அதாவது ஒரு ப்ராஜெக்ட் எப்படி குயிக்காக கம்ப்ளீட் பண்ணுறது. ஓகேங்களா, டே 1 ஓகே, மார்னிங் ஷிஃப்ட் ஒன்று போடுங்க, நைட் ஷிஃப்ட் ஒன்று போடுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் ப்ராஜெக்ட் 3 மந்த்தில் முடிச்சிடலாம். சேம் கான்செப்ட் நீங்கள் இங்கே அப்ளை பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட் எக்ஸாம் கண்டிப்பாக வரும். கேட் எக்ஸாம் ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. கேட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 2026 கேட் எக்ஸாம் உங்களுக்கு வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ESC எக்ஸாம்ஸ், இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ஸ். ஓகேங்களா. எஸ், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க், பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டருடைய சயின்டிஃபிக் ஆஃபீஸர் நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. எஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா DI, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் எக்ஸாம் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா PSU எக்ஸாம். இந்த PSU எக்ஸாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்பா சரிங்களா. PSU எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு டைமிங்லாம் கிடையாது, நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஓவரால் ஆல் ஓவர் இந்தியா போஸ்டிங்ஸ் இது எல்லாமே. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட் எக்ஸாம்ஸ். இந்த கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், ESCக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், பார்க், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாருக்குன்னா இந்த 3மே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, கிளியர் பண்ணிட்டீங்க, ஓகே நான் ME படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சரிங்களா, இல்லை நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆசைப்பட்றேன், பட் எனக்கு மினிமம் ஒரு சோர்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 12,400 rupees மந்த்லி உங்களுக்கு தராங்க. 2 years உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. ஓகேங்களா. இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், கேட் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகேங்களா. எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த டாபிக் வந்து படித்தா ஈஸியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணிடலாம், 30+ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதையும் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா. எஸ், இது வேணால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு அதனோட லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. எஸ், ESC இஸ் காமன். ஓகே, இது வந்து நமக்கு வந்து எப்படி IAS ஒரு எய்ம் மாதிரியும், அது ESC இன்ஜினியரிங் சர்வீஸ், IES இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. இது நமக்கு ஒரு எய்ம் தான். பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் யாரெல்லாம் கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் பொறுத்தவரையிலும் என்ன அப்படின்னா கான்செப்ட். ஓகேங்களா. அந்த கேட் எக்ஸாம் வந்து 3 மணி நேரம் எழுதுவீங்க, இது வந்து 2 மணி நேரம். ஆனால் கொஸ்டின் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கேட் மாதிரியே தான் இருக்கும் சரிங்களா. இந்த கான்செப்ட் கொஸ்டின் கரெக்டாக இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா கரெக்டாக ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் கொஸ்டின்ஸ் அப்படியே அங்கே இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ அந்த கொஸ்டினை தேடி பிடிச்சி டக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ இட்ஸ் வெரி டஃப் சரிங்களா, ஈஸியாக கிடையாது. ஓகேங்களா. மினிமம் 1 hour இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க சரிங்களா. எஸ், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ கேள்வி கேட்கணுமேலாம் கிடையாது, நீங்கள் எல்லாமே சப்ஜெக்ட் கொஸ்டின் தான், ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தான் சரிங்களா, லோவர் லெவல் கொஸ்டின்ஸு கிடையாது. ஓகேங்களா. DAE ஓகே, இது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வருஷம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். DAEயோடைய சப்ல மீன்ஸ் NPCL. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காஸ்மிக் லேபரட்டரி. ஓகேங்களா. ஸோ சேம் TAFR இதனுடைய சப்டிவிஷன் என்னென்ன இருக்கோ அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வருஷம் வந்துகிட்டே இருக்கும். இந்த PSC வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாதுப்பா. PSCயில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எதுலேருந்து வருதுன்னு தெரியாது, ஆனால் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான
நோட்டிஃபிகேஷன் இந்த நம்ம EIL போயிட்டுருக்காங்க சரிங்களா. அடுத்து வந்து NTPC ஓகேங்களா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று என்ன அப்படின்னா EIL இந்த NTPC இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு இருக்கும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதை பற்றி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் எப்படி படிக்கிறது, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எப்படி படிக்கிறது சரிங்களா, ஒர்க்கில் இருக்கவங்க எப்படி படிக்கிறது, அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசுவோம் சரிங்களா. எஸ், ஸோ இதுதான் நம்ம காமனாக இதுதான் நெக்ஸ்ட் இயரில் வரக்கூடிய எக்ஸாம். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வர வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராபபிலிட்டி தான் நமக்கு ஓகேங்களா. மீன்ஸ் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வரும் ஓகேங்களா. ப்ராபபிலிட்டி மீன்ஸ் இது வந்து நமக்கு வந்து பேசுகிறது என்னென்னா இவ்வளோ கம்மியாக தான் எக்ஸாம் வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது ஜஸ்ட் இவ்வளோ வரலாம் அவ்வளோதான். இதை விட அதிகமாகவும் நமக்கு வரலாம் ஓகேங்களா. எஸ், பட் இந்த TNPC AE JDO இந்த TNWS வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஸ்டேட் எக்ஸாமில் ஓகே. எஸ், நெக்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னா ஃபஸ்ட் திங் ஓகே, நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு சரிங்களா. மீன்ஸ் நீங்கள் ஓகேங்களா, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ ஓகே. எஸ், இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சார் இப்போ எந்த எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு இன்னும் AE நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல, JDO நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல சரிங்களா. எஸ், இப்போது இந்த இதுக்காக நீங்கள் வந்து படிக்கலாம். TNPC AE JDOக்கு நீங்கள் படிக்கலாம். ஆல்ரெடி நான் கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. கேட் எக்ஸாம் எழுதுங்க, 2026 கேட் எக்ஸாமும் எழுதுங்க. கேட் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் ஓகேங்களா. எஸ், இப்போ எனக்கு கேட் கிளியர் பண்ணியாச்சு, நான் TNPC AEக்கும் படிச்சுட்டு இருக்கேன் சரிங்களா. ஃபைனலாக நமக்கு ஜாப் தான் சரிங்களா. எஸ், இப்போ கேட் மார்க்கை நீங்கள் விட்டுட்டு போய் AE ஜாயின் பண்ணிக்கோங்க. AE போட்டு நான் ME படிக்கணும்னா பார்ட் டைமில் படிச்சுக்கோங்க சரிங்களா. எஸ், இதுதான் நமக்கு வந்து கான்செப்ட். இப்போ என்ன அப்படின்னா இதுக்காக நமக்கு ஒரு 6 மந்த் சிலபஸ் ஓகேங்களா. 6 மந்த் வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் போட்டுக்கோங்க. சிலபஸை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஷெடியூலை போட்டுக்கோங்க. அதுக்காக நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க ஓகேங்களா. சார் நான் கேட்டுக்கு படிச்சுட்டு இருக்கேன், TNPC AE சிலபஸும் கேட் சிலபஸும் ரெண்டும் ஒன்றா, மேக்ஸிமம் கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். பேசிக் கான்செப்ட் எதுவுமே நமக்கு சேஞ்ச் ஆகாது. எப்பயுமே நம்ம சொல்கிறது தான். இப்போ நம்ம நடத்துறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் படித்தது எல்லாமே கேட்டு ப்ளஸ் IES தான் படித்தது ஓகேங்களா. ESCன்னு சொல்லிட்டாங்க. இப்போது ஃபஸ்ட் வந்து இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் சொல்லிட்டு இருந்தாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ IES தான் படித்தது. ஸோ அதனுடைய பேசிக் கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10% கூட இருக்காது AEயில் சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டைம் படிச்சுட்டு அந்த சிலபஸ் எடுத்து பார்த்திங்கன்னா இதுவா ஓகே இது நான் படிச்சுட்டு ஆல்ரெடி டிசைன் ஆஃப் ரெயின் ஃபோர்ஸில் காலம் டிசைனாக படித்தாச்சு, ஃபுட்டிங்காக படித்தாச்சு ஓகேங்களா. இதெல்லாம் நான் கேட்டில் ஆல்ரெடி படித்தாச்சு. ஒரு டைம் என்ன கேட்டிருக்காங்க சிலபஸ் எடுத்து பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் எந்த லெவலில் கேட்குறாங்க அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும் ஓகேங்களா. TNPC AE JDO ஸோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். 2 ஓகே சார் இப்போ நான் வந்து வீட்டில் இருக்கேன் சரிங்களா. ஓகே, நான் ஒரு பார்த்திங்கன்னா 2020 பாஸ்ட் அவுட், ரீசென்ட்லி பாஸ்ட் அவுட் ஆர் 2-3 இயர்ஸ் பிஃபோர் பாஸ்ட் அவுட் ஓகேங்களா. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஓகேங்களா. நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இந்த வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்களும் ஒரு ஷெடியூலை போட்டு பர் டே மினிமம் 4 hours ஓகேங்களா. என்னால் முடியல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா. எஸ், அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது ஓகேங்களா. டைம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 hours 5 மணிக்கு எழுந்திரிச்சு நீங்கள் படித்தாலும் சரி ஓகேங்களா, இல்லை 3 மணிக்கு எழுந்திரிச்சு படித்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். எனக்கு நீங்கள் ஷெடியூலை போடுறீங்க, ஷெடியூலை போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 10 சப்ஜெக்ட்டுக்கு ஷெடியூலை போட்டாச்சு சரிங்களா. எப்படி எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எந்த டேட்டில் ஃபினிஷ் பண்ணுறீங்க, 10 சப்ஜெக்ட்டுக்கும் ஷெடியூலை போட்டு மினிமம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். மினிமம் 2 hours ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் படிக்க நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த வேலையெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபைன் பண்ணலாம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிற வேலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க ஓகேங்களா. எஸ், ஸோ இதை நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். ஷெடியூலை போட்டு நீங்கள் பேப்பரில் எழுதி TNPC AEக்கு நம்ம எப்படி போட்டோமோ அதேமாரி தான். நாட் ஒன்லி TNPC AE, நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி படிக்கிறது, கேட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எப்படி சிலபஸை கவர் பண்ணுறது சரிங்களா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எப்படி எழுதுறது. ஸோ இது எல்லாமே என்னென்னா நீங்கள் வந்து உங்களை ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது ஓகேங்களா. மினிமம் 4 hours நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், எப்போலாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம். இட் இஸ் ஃபார் ஹோம் பீப்புள் ஓகே. எஸ், 3rd ஒன் ஓகேங்களா. சார் நான் ஒர்க் போயிட்டுருக்கிறேன் சரிங்களா. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கில் இருக்கேன் சரிங்களா. அதாவது மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 8-9 மணிக்கு கிளம்பணும், நைட்டு வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து 10-11 மணி ஆகிடுது சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் எடுக்கணும்னா படிப்பேனா ஓகே கரெக்ட் ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதாவது ஓல்டு இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணுங்கள் சரிங்களா. எஸ்,
ஸோ ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு இருந்தவங்க ஓகேங்களா, நான் படிச்சுட்டு இருந்தேன், ஒரு 2 இயர்ஸாக படிச்சுட்டு இருந்தேன், எனக்கு வேலை கிடைக்கிற மாதிரி தெரில, ஸோ அதனால் நான் ஜாப் போயிட்டேன். சரிங்களா, மறுபடியும் சில பேர் என்ன பண்ணாங்க, நான் 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அந்த ஜாபை விட்டுட்டு வந்து நான் படிக்கலான்ட்டு இருக்கேன், அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. சரிங்களா, சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜாபை விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு 2 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை. ஓகேங்களா, ஸோ இருக்கக்கூடிய டைம்லேயே எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு பாருங்க. சரிங்களா, இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடுவீங்க. சரிங்களா, இல்லாதவங்க என்ன பண்ணுறது, மீன்ஸ் நான் வேலைக்கு போகணும், என் ஃபேமிலி பார்க்கணும். சரிங்களா, நான் இருக்கிறதா நான் வேலைக்கு போனால் தான் என் ஃபேமிலி நான் பார்க்க முடியும் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி 1 மினிட். ஓகே, ஸோ இப்போ இருக்கிறவங்க எஸ், ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்களும் ஷெடியூல் போடுங்க. சரிங்களா, ஸோ அதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெடிசன் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க. ஸோ அதில் என்னென்ன கான்செப்ட் இம்பார்ட்டன்ட். சரிங்களா, அதாவது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெடிசன் சப்ஜெக்ட் நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதில் போய் பாருங்கள். அப்போ என்னென்ன கான்செப்ட் இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படிங்கும்போது என்னென்னா அந்த கொஷின் மட்டும் தனியாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதாவது இன்றைக்கி வந்து படிக்கிறீங்க, எப்படி ஈக்குலிபிரியம் கான்செப்ட் படிக்கிறீங்க. ஓகேங்களா, ஸ்ட்ரெஸ் கான்செப்ட், ஈக்குலிபிரியம் கான்செப்ட் படிக்கிறீங்க. அப்போது இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம் சொன்னேன். அப்போ ஈக்குலிபிரியம் கான்செப்ட் அப்படின்னு போட்டு அதை எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா, எஸ். அப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெடிசன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 to 30 கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்ட் மட்டும் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இதையே நீங்கள் பண்ணினீங்களாவே போதும். அப்போது ப்ரீவியஸ் இயர் 5 இயர்ஸ் கொஷின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியும் எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி இந்த பார்ட் 1 வீடியோ போடுவோம், பார்ட் 2 வீடியோ போடுவோம், என்னென்ன கொஷின் இம்பார்ட்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 75% நீங்கள் கவர் பண்ணிடலாம் சிலபஸை. சரிங்களா, இதுதான் உங்களுடைய மெத்தட். ஓகேங்களா, நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா டைமை கன்ஃபைன் பண்ணணும், வேறு வழி கிடையாது. சரிங்களா, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள். மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒர்க் பண்ணும்போது சரிங்களா, இப்போ காங்கிரீட் ஓகேங்களா, நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா A + B + C. சரிங்களா, AGBன்னு சொல்லுவோம். சரிங்களா, A ஷிஃப்ட்டு, B ஷிஃப்ட், ஜென்ரல் ஷிஃப்ட்டு, B ஷிஃப்ட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா C ஷிஃப்ட். சரிங்களா, A ஷிஃப்ட் வந்து மார்னிங் 6:45 ஸ்டார்ட் ஆகும். ஜென்ரல் ஷிஃப்ட் வந்து 9:30 to ஈவினிங் மார்னிங் வந்து 5:30. இது வந்து B ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து 6 o'clock ஸ்டார்ட் ஆகி 10:30க்கு முடியும். சரிங்களா, 5:30 to 6:30. C ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10:30க்கு ஸ்டார்ட் ஆகி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6:30க்கு வந்து முடியும். இப்போது லேபர்ஸ், நார்த் இந்தியன் லேபர்ஸ் தெரியும் இல்லைங்களா, அவங்க 24 hours ஒர்க் பண்ணாலும் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ மார்னிங் வந்து A ஷிஃப்ட்டில் காங்கிரீட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா B ஷிஃப்ட் வரலும் ஒர்க் பண்ணி ஷட்டரிங் எல்லாம் முடிச்சுட்டு ஃபார்ம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதை செக் பண்ணி ஷட்டரிங் 4 கார்டெல்லாம் ஃபில் பண்ணி அதை ரெஸ்பான்சிபிலிட்டி இன்ஜினியர்கிட்ட வந்து சைன் வாங்கிட்டு ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கான்ட்ராக்ட் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, எங்கிட்ட வந்து சைன் பண்ணுவாங்க, சைன் வாங்கிக்குவாங்க. சரிங்களா, இப்போ நம்ம அதை பண்ணும்போது நம்ம முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா வீட்டுக்கு வரும்போது 11 மணி ஆகிடும். சரிங்களா, ஸோ இதை முடிச்சுட்டு மறுபடியும் காலையில் 6 மணிக்கெலாம் வெஹிக்கிள் வந்துடும். காலையில் ஃபஸ்ட்டு A ஷிஃப்ட்லேயே வந்து காங்கிரீட் பிளான் பண்ணுங்க, 6:45 வந்து நிற்கும். சரிங்களா, சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 hour அவே ஃப்ரம் தி அவர் காங்கிரீட் லொக்கேஷன். சரிங்களா, அதாவது 1 மணி நேரம் ஆகும் ட்ராவல் பண்ணி வரதுக்கு. மறுபடியும் நமக்கு இன்னும் 1 hour தான் டைம் இருக்குது. 120 minutes மேலே தான் ரிட்டர்ன் பண்ணிவிடும் இல்லைங்களா. ஸோ வெஹிக்கிள் எங்களுக்கு வேணாம், ரிட்டர்ன் பண்ணிவிடும். மீன்ஸ் எங்களுக்கு வந்து ஆர்எம்சி வெஹிக்கிள் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணிவிடும். அப்போ கான்ட்ராக்டருக்கு வந்து லாஸ் தான் நமக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இவ்வளோ கன்ஃபைன்லையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும், வேறு வழி கிடையாது. ஸோ இந்த டைம் ஷெடியூலில் வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு டெய்லி நமக்கு நடக்காது. சரிங்களா, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ். ஓகேங்களா, மந்த்லி ட்வைஸ். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த 2 நாள் நம்ம வந்து கன்ஃபைன் பண்ணிவிட்டு சரி இவ்வளோ இவ்வளோ என்ன சொல்கிறது, இவ்வளோ ஒரு ஹார்ட் ஸ்டேஜில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வேலையை விட்டுட்டு மறுபடியும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, வேறு வழி கிடையாது, படித்து தான் ஆகணும். இதே டைமிங்கில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு கேட் 2024 ஓகேங்களா, எஸ் கேட் 2024 வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணேன். சரிங்களா, 24 or 25 ஓகேங்களா, எஸ் 24. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாபா ஆட்டோமிக்ஸ் டெக்னிக்கல் ஆஃபீஸர் BRC ரிசல்ட்டில் போட்டிருப்போம் பாருங்க, முன்னாடி ஒரு வீடியோ BRC கிளியர் பண்ணேன். இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க DAEலையும் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸர் ஓகேங்களா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் கிளியர் பண்ணேன். இதில் என்ன அப்படின்னா இதை நான் சொல்கிறேன் இருங்க, இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா இந்த DAEயில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ், 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன். அப்படிங்கும்போது 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் மட்டும் வர கிடையாது. சரிங்களா, 4 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட், 5 years எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் மினிமம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்னென்னா நீங்கள் இந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்லாம் அந்த பேசிக் கான்செப்ட்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டு எழுதிட்டு இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி 2 years எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்போது என்னென்னா அவங்க வந்து எல்லா கொஷினும் கேட்க மாட்டாங்க. அதை கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னால் இந்த கான்செப்ட் ஒரு தெரிஞ்சிருக்கணும், RCCனா அந்த கான்செப்ட் ஒரு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஸ்டீல் செக்ஷன் அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். அப்படிங்கும்போது நீங்கள் அந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் திரும்ப நீங்கள் படிக்கும்போது கரெக்டாக அதே கொஷின் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
இருக்கும் 100 கொஷின்பா 100 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ் இது எல்லாமே 3 மார்க் லெவல் கொஷின் தான் ஓகேங்களா கால்குலேட்டர் லெவல் கிடையாது பட் இதில் நான் அட்டன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 60 கொஷின் தான் அட்டன் பண்ணேன் ஓகே நெகட்டிவ் மார்க் வேறு இருந்துச்சு இதில் எனக்கு சரிங்களா நெகட்டிவ் மார்க் இருந்தது 60 கொஷின் தான் வந்து அட்டன் பண்ணேன் சரிங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு 55 கொஷின் ரைட்டே இருந்தது அதில் ஒரு 5 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மைனர் மிஸ்டேக் மேலே தப்பாயிடுச்சு ஓகேங்களா ஸோ அதுதான் நீங்கள் அதேமாரி இந்த ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வருது இல்லைங்களா அந்த பிஎஸ்யூ நான் சொன்னேன் இல்லைங்களா இஐசிஎல் என்டிபிசி ஓகேங்களா டிஏ டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் ஓகேங்களா டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் இதெல்லாம் நமக்கு வரும்போது என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் நீங்கள் வந்து உள்ளே வந்துடலாம் சரிங்களா ஸோ வேக்கன்சி நிறைய இருக்குப்பா சரிங்களா ஸோ அது எல்லாம் எங்கே இருக்குது என்ன கான்செப்ட் கேட்குறாங்க ஸோ அது புரியாமல் தான் என்ன பண்ணுறோம் நம்ம உடனே அந்த டிஎன்பிசி ஏஇ ஜேஇ இதையே நான் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டோம் ஃப்ரெஷர் நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறேன் நான் வந்து எங்கேயும் நான் போக விரும்பலை நான் ஸ்டேட்குள்ளேயே இருக்கிறேன் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சரிங்களா ஸ்டூடெண்ட் என்ன தெரியுமா மைண்ட் செட் இப்போ நம்ம முதல்ல படித்து முடிக்கணும் படித்து முடிச்சு நல்ல ஒரு கோச்சிங் சென்டரில் போய் ஜாயின் பண்ணணும் ஓகேங்களா 4 இயர்ஸ் படிக்கிறீங்க சரிங்களா 2 இயர்ஸ் ஃபஸ்ட் 2 இயர்ஸ் ஓகே விடுங்க இங்கிலீஷ் ப்ராப்ளம் ஓகேங்களா சம்திங் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இங்கிலீஷ் ப்ராப்ளம் ஓகேங்களா என்னால் ஹேண்டில் பண்ண முடியல எனக்கு இங்கிலீஷ் புரியல ஓகேங்களா ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் எனக்கு வந்து புரியல அப்படின்னு ஒரு 2 வருஷம் கஷ்டப்படலாம்ப்பா ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் 3rd இயர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் திங்க் பண்ணணும் ஓகேங்களா பிளேஸ்மெண்ட் நீங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்கு போனாலும் சரி இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி சப்ஜெக்ட் நாலேஜ்ன்றது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ இப்போ 3rd இயர் வந்தோன்னே என்ன பண்ணணும் நீங்கள் வந்து பிளான் பண்ணணும் எம்ஏ படிக்கலாமா இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் போகலாமா சரிங்களா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடணும் சரிங்களா 4 இயர்ஸ் முடிச்சுட்டு மறுபடியும் கோச்சிங் சென்டர் 2 வருஷம் படிச்சுட்டு எக்ஸாம் கிளியர் ஆகலாம் மறுபடியும் இன்னும் 2 வருஷம் படிச்சுக்கிட்டே சொல்லுங்க அதெல்லாம் நம்ம என்னைக்கு முடிக்கிறது சரிங்களா ஸோ இதுதான் நம்மளுடைய பேசிக் கான்செப்ட்ப்பா சரிங்களா ஸோ இது வந்து நமக்கு வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆல்ரெடி 5 சப்ஜெக்ட் நம்ம முடிச்சாச்சு சரிங்களா என்னென்ன முடிச்சிருக்கோம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் மீன்ஸ் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஓகேங்களா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்டு ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் அண்டு லாஸ்ட் சப்ஜெக்ட் டிஆர்சி டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட் ஓகேங்களா டிஆர்சி ஓகேங்களா எஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இந்த 5 சப்ஜெக்ட் நம்ம முடிச்சு வச்சுப்போம் சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது சரிங்களா கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது ஏஐக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ஜேடிஓக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது தமிழ்நாடு முனிசிபல் கார்பரேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோடைய சப்ஜெக்ட் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் கண்டினியூ பண்ணிவிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான இதை தாண்டி எதுவும் கேட்கவும் மாட்டாங்க இன்னமும் நான் எக்ஸாம் எழுதுனேன் அப்படின்னா என்னுடைய நோட்ஸ் இருக்குது சரிங்களா ஷார்ட் நோட்ஸ் வச்சுருக்கேன் இல்லைங்களா அதை மட்டும் தான் நம்ம ரிவிஷன் பண்ணுவேன் லாஸ்ட் ஒரு 10 டேஸ் தான் 10 டேஸ் என்ன பண்ணுவேன் ரிவிஷன் பண்ணுவேன் லாஸ்ட் ஒரு 2-3 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்ப்பேன் ஓல்டு இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒரு 3-2 கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் எடுத்து ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்ப்பேன் அவ்வளோதான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 70+ மார்க் வந்துருச்சு அப்படின்னா ஓகே நான் சப்ஜெக்ட் நாலேஜில் இருக்கேன் அப்படின்றது என்னை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிங்க அவ்வளோதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் வந்து எவ்வளோ டெவலப் ஆகிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம் சரிங்களா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 80 மார்க் எடுத்திருக்காரு 70 மார்க் அதெல்லாம் தேவையே கிடையாது ஓகேங்களா நீங்கள் நம்ம படித்த பேசிக் கான்செப்ட் நமக்கு ஞாபகம் இருக்கா இந்த கொஷின் கேட்டால் நம்மளால் அட்டன் பண்ண முடியுமா என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க என்ன கேட்குறாங்க என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அவ்வளோதான் இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க போதும் ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கவே தேவையில்லை ஓகேங்களா எஸ் ஸோ இந்த ஒர்க் போயிட்டு படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு ஷெடியூல் என்ன படிக்கணும் சரிங்களா எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி சில பேர் நினைப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி டெஸ்ட் வச்சா எப்படி போய் எழுதாது நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பேனா படிப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு நீங்கள் படித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து ஈஸியாக உள்ளே வர முடியும் சரிங்களா ஜஸ்ட் என்னென்னா ஓகே இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது சைட் டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குது ஸோ அப்போ இவர் நம்ம எடுத்துக்குவோம் சரிங்களா நீங்கள் பேசணும் IAS 456 கோட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறேன் மினிமம் திக்னஸ் ஆஃப் RCC வால்னா 100 mm சொல்லணும் மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னா ஸ்லாபில் 0.12% ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஃபார் HOST பார் 0.15% கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் தி MS பார் சொல்லணும் மினிமம் நம்பர் ஆஃப் ராட் அப்படின்னா காலத்துக்கு வந்து 4 ராடு ரெக்டாங்குலர் ஸ்கொயருக்கு மீன்ஸ் சர்க்குலர்னா 6 இருக்கணும் மினிமம் டயாமீட்டர் ஆஃப் ராட்னா 12 mm இருக்கணும் அந்த லேபர் வந்துட்டு 10 mm போட்டுட்டு இருப்பா நீங்கள் அதை பார்த்து நின்று இருக்கக்கூடாது இல்லைங்களா நீங்கள் 10 mm போடுற மினிமம் டயாமீட்டர் ஆஃப் ராட் 12 இருக்கணும் கோடு புக் படி நீங்கள் அவரை கேள்வி கேட்கணும் ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஓகேங்களா ஸோ அதனுடைய ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தான் நம்மளுடைய IAS 456 சரிங்களா ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா
இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ரெஃபரன்ஸ் ஆஃப் தி கோட் புக் ஓகேங்களா. ஸோ அந்த கோட் புக்கில் ஒரு விஷயம் பையனுக்கு தெரியுதா, மீன்ஸ் அந்த ஆஸ்பிரண்ட்டுக்கு தெரியுதா, எக்ஸாம் எழுதுறவருக்கு தெரியுதா, ஓகே தெரியுது. இப்போ 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறீங்க, அப்போ 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இல்லை சும்மா போயிட்டு வந்துட்டு இருக்கீங்களா ஓகேங்களா. ஸோ அந்த எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கான்செப்ட், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது சரிங்களா, என்ன மெத்தடாலஜி அப்படின்றது நமக்கு இதுதான் ஓகேங்களா. எப்படி கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது ப்ளஸ் அதர் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் சரிங்களா. அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் ஆர்சிசி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சதுப்பா சரிங்களா. டிசைன் ஆஃப் ஆர்சிசி முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் கிளாஸ் ஓகேங்களா. அதோட நோட்ஸ் தான் எழுதிட்டு இருக்கேன். ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் கிளாஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.